இன்னைக்கு பாராளுமன்றத்தில் கூட அவருக்கு எதிரான ஒரு தீர்மானம் கொண்டு வர்றது, அவர் பதவியை விட்டு நீக்குவது என்பது ஒரு மிக முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். உச்சி பிள்ளையார் கோவிலில் தீபம் ஏற்றுனது தப்புன்றாரா நீதிபதி? பிள்ளையார் கோயிலில் தானே ஏற்றிருக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பிள்ளையார் முருகனுக்கு அண்ணன் தான் சொல்கிறீங்க. அண்ணன் வீட்டு வாசலில் தானே ஏற்றிருக்கிறாங்க. இப்போ உச்சி பிள்ளையார் கோயிலில் தீபம் ஏற்றின தப்புன்னு நீதிபதி சொல்லட்டும். உச்சி பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் சம்பந்தம் இல்லை, உச்சி பிள்ளையாரில் ஏற்றினதுனால முருகனுக்கு வந்து தீட்டாயிருச்சு அல்லது முருகனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னு எதையாவது ஒன்று சொல்லுங்க. உச்சி பிள்ளையார் கோயில் ஏற்றக்கூடாது, முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் நீ தொடர்பு இல்லைன்னா அதை சொல்லுங்க. ஒரு கோயிலில் தானே ஏற்றிருக்கிறாங்க, பிள்ளையார் கோயிலில் தானே ஏற்றிருக்காங்க. அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு வந்துட போகுது? நீங்கள் அந்த பிள்ளையார் கோயில் ஏற்றலாம் என்ன சொல்லியிருப்பீங்க? பாருங்க, இந்து கோயிலில் ஏற்றலான்னு ஒரு பிரச்சனை பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு பிரச்சனை பண்ணணுங்கிற முடிவு பண்ணிட்டீங்க. தர்கா பக்கத்துல தான் போய் ஏத்தணும் அப்படின்றவங்க பிள்ளையார் கோயில் ஏத்தக்கூடாதுன்னு ஏன் சொல்றாங்க? ஹெச்ராஜா என்ன பேசினாப்ல? இது அயோத்தியா மாத்த முயற்சிக்கிறாங்கன்னு சொன்னப்ப அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அயோத்தியா மாத்துறதுக்கு தான் முயற்சி பண்றோம் அந்த ஆள் பேசினாரா இல்லையா? அது கலவரத்துக்கு தானே. அயோத்தி பிரச்சனை அப்படி பண்ணி தானே இந்தியா முழுக்க கலவரம் பண்ணி முஸ்லீம்களை படுகொலை பண்ணாங்க. அப்ப அந்த ஆள் வந்து கலவரம் பண்றது தானே அந்த ஆள் பேசுறாரு. அதுக்கே தமிழ்நாடு அரசு அன்னைக்கே வந்து இந்த ஆளை பிடிச்சி குற்றச்சட்டத்தில் போட்டிருந்தா இவ்வளவு பிரச்சனை கிடையாது. அப்ப இவங்க எல்லாம் அதை வந்து பேசுவாங்களாமா. ஒரு டிசம்பர் 6க்கு வந்து அவர் படம் ரிலீஸ் பண்ணுவாராமா, மலையை பத்தி கந்தன் மலைன்னு பேசுவாங்களாமா. இப்ப இதெல்லாம் கலவரம் பண்றதுக்கு அந்த வேலை பார்க்கறாங்க. முதல்ல ராஜா குடும்பத்துக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் கூட ஜட்ஜ்மெண்ட்டே அவர் வந்து குறிப்பாக தமிழ் ட்ரெடிஷனில் வந்து குன்றின் மீது வந்து விளக்கேற்ற தமிழ் ட்ரெடிஷன்லாம் குறிப்பிடுறாரு. அப்போ எல்லா குன்றிலும் போய் ஏற்ற வேண்டியது தானே? யார் வேணாம் சொன்னா? ஏன் மருதமலை குன்றில் ஏன் ஏற்றல? மருதமலை குன்று இருக்கு இல்லைங்களா கோயம்புத்தூர்ல, அந்த குன்றில் ஏற்றிட்டு இருக்காங்களா? மருதமலைக்கு பின்னாடி பெரிய மலை இருக்குது. அதற்கு பின்னாடி அனுபவி சுப்பிரமணிய சாமி கோயில்னா முருகன் கோயில் ஒன்று இருக்கு, அதுவும் பழைய கோவில் தான். அது சரிங்களா? அந்த கோயிலுக்கு ஏற்றுறாங்களா? சும்மா இஷ்டத்துக்கு கதையெல்லாம் விட்டுட்டு இருக்க கூடாது. இது வந்து என்னன்னாங்க, இஸ்லாமியர்கள் இந்த விஷயத்தை சம்பந்தமாக அவங்க வந்து நம்மளும் பேசினா அது பிரச்சனை வேறையா போயிடக்கூடாது. இஸ்லாமியர்கள் பேசணும்னு விரும்புறானுங்க, அதை வச்சு ஒரு மத கலவரம் உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இஸ்லாமியர் என்ன பண்றாங்க, நம்மளால மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அவங்க அமைதி காக்குறாங்க. இதை வந்து இவனுக்கு வந்து அந்த பெருந்தன்மையில அவங்களுக்கு கிடையாது. இவங்களுக்கு வந்து நோண்டி பிரச்சனை பண்ணி பெருசாக்கணுங்கிறதா இவங்களோட நோக்கம். அதனால தான் நம்ம எல்லாரும் எதிர்க்கக்கூடிய இடத்துக்கு வந்துடணும். இவங்களுக்கு விளக்கு ஏற்றணும் பக்திங்கிறதுனா நீ கீழே ஏற்றிட்டு போய் வராதா, உனக்கு பக்தி வராதா? இல்லை முருகன் உனக்கு வந்து அருள் பாலிக்க மாட்டாரா? அங்கே போய் வந்து ஆடு கோழி பலிக்கிடுறாங்கன்னு பிரச்சனை பேசுறாங்க. முருகன் ஆடு கோழி பலிக்கிட்ட என்ன தப்பு? குறிஞ்சி நில கடவுள் தானே. குறிஞ்சி திணையில வந்து அவர் திருமணம் பண்ணின காதல் திருமணம் பண்ண வள்ளி வந்து குரத்தி தானே. சரியா? அப்ப குறவன் குரத்தியர் வந்து அசைவம் சாப்பிட மாட்டாங்களா என்ன? அசைவம் சாப்பிடக்கூடியவங்க தானே குறவன் குரத்திகளாக வேட்டையாடி உணவு உண்ணக்கூடியவங்க தானே. அப்ப முருகனுக்கு அசைவ உணவு எப்படி இல்லாம போயிடும்? என்ன தப்பாகி போயிடும்? தமிழ்நாட்டில் பார்ப்பனர்களை தவிர அனைவருமே அசைவ உணவு சாப்பிட்றவங்க தான். இப்ப தமிழ்நாட்டில் 97% மக்கள் அசைவ உணவு சாப்பிட்றோம். அதை வந்து தீட்டானது, தப்பானது, புனிதமற்றதுன்னு பிரச்சாரம் பண்றது எவ்வளவு திமிர் இருக்கும் இவங்களுக்கு. நம்ம சொல்லாம பூண்டு வெங்காயம் போடாம சாப்பிட்றாங்களா, அது தீட்டு நம்ம சொன்னா ஒத்துக்குவானுங்களா? இது என்ன சாப்பாடு, பூண்டு இல்லாம வெங்காயம் இல்லாம போடுறியா, இதெல்லாம் ஒரு சோறாயா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இது சாப்பிட்டா தீட்டு நம்ம சொன்னா ஒத்துக்குவானுங்களா? ஒத்துக்க மாட்டான்ல. அப்போ அவனுக்கு கோவம் வருது இல்லை? அதே மாதிரி தான் எனக்கு. திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றுவதற்கான போதிய முன்னேற்பாடுகள் செய்யப்படலன்னு சொல்லி அவமதிப்பு வழக்கு வந்து நீதிமன்றம் தொடரப்பட்டது. அந்த வழக்கு விசாரணை வந்தபோது நீதிபதி சுவாமிநாதன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்த வழக்குங்கிறது தீபம் ஏற்றுவதற்கான உரிமை மற்றும் சம்பந்தமானது கிடையாது, சொத்துரிமை தொடர்பானதும் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார் அதை? அவர் சொத்துரிமை சம்பந்தமான ஒரு தீர்ப்பாக முன்னாடி கொடுத்துருந்தாருன்னா அது சம்மந்தமான விஷயங்களை நம்ம பேசியிருக்கலாம். அது தீபம் ஏற்றலைங்கிறது தான் ஒரு இஷ்யூவாக கிரியேட் பண்ணார். அப்போ அது ஒரு சிவில் டிஸ்பியூட் அப்படின்னா சிவில் டிஸ்பியூட்டாக தான் அதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஆனால் நம்ம என்ன கேட்குறோன்னா, இப்போ இந்த தீபம் ஏற்றுறது அல்லது அதனுடைய நில உரிமை சம்மந்தமான விஷயத்தை எடுத்து இவ்வளோ பிரச்சனையாக்கி மாற்றணுங்கிற அவசியம் என்ன வருது? இப்போ இந்த நிலம் சம்பந்தமான விஷயத்தை தான் பிஜேபிக்காரங்க இத்தனை பேர் ஆளை திரட்டினாங்களா? இத்தனை பேர் ஆளை தட்டி கொண்டு வந்து மேலே இறங்குறேன்னு சொல்லி ஓடினாங்க. இவர் சிஎஸ்எஃப் வந்து அனுப்பிவிட்டார் இல்லையா? எதுக்கு? நிலத்தை டிமார்க்கெட் பண்ணுறதுக்கா? நிலத்தை அளவீடு செய்கிறதுக்கு அனுப்புனார். எதுக்கு அனுப்புனார்? சிஎஸ்எஃப் எதுக்கு அனுப்புகிறார்? நில உரிமை சம்மந்தப்பட்டனா சிஎஸ்எஃப் எதுக்கு போகிறாங்க? நிலத்தை பாதுகாக்கிறதுக்கா? அப்போ நம்ம தேவையில்லாத பதட்டத்தை உருவாக்குனதுனால தான் அவர் மீது கண்டனங்கள் வலுத்து வந்திருக்கின்றன. இன்றைக்கி பாராளுமன்றத்தில் கூட அவருக்கு எதிரான ஒரு தீர்மானம் கொண்டு வர்றது, அவர் பதவியை விட்டு நீக்குவது என்பது ஒரு மிக முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். நீதிமன்றமும் ஒரு என்ன சொல்கிறது, விசாரணைக்கு உட்பட்டதான். நீதிமன்றம் விசாரணைக்கு அப்பாற்பட்டதல்ல, விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதல்ல என்பதை நம்ம இந்த சமயத்தில் கவனத்தில் எடுத்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். 100 ஆண்டுகளாக திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயிலில் தான் தீபம் ஏற்றப்பட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு மாறாக இன்னொரு இடத்துல வந்து தீபம் ஏற்றுங்கன்னு சொல்லி அந்த இடத்துக்கு நேரடியாக போய் ஆய்வு பண்ணி ஒரு தீர்ப்பு கொடுக்குறது எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி தான் இருக்குது. உச்சி பிள்ளையார் கோவிலில் தீபம் ஏற்றுனது தப்புன்றாரா நீதிபதி? பிள்ளையார் கோயிலில் தானே ஏற்றிருக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பிள்ளையார் முருகனுக்கு அண்ணன் தான் சொல்கிறீங்க. அண்ணன் வீட்டு வாசலில் தானே ஏற்றிருக்கிறாங்க. இப்போ உச்சி பிள்ளையார் கோயிலில் தீபம் ஏற்றின தப்புன்னு நீதிபதி சொல்லட்டும். உச்சி பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் சம்மந்தம் இல்லை, உச்சி பிள்ளையாரில் ஏற்றுனதுனால முருகனுக்கு வந்து தீட்டாயிருச்சு அல்லது முருகனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னு எதையாவது ஒன்று சொல்லுங்கள்.
உச்சி பிள்ளையார் கோயில் ஏற்றக்கூடாது, முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் நீ தொடர்பு இல்லைன்னா அதை சொல்லுங்கள். ஒரு கோயிலில் தானே ஏற்றிருக்கிறாங்க, பிள்ளையார் கோயிலில் தான் ஏற்றிருக்காங்க. அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு வந்துட போகுது? நீங்கள் அந்த பிள்ளையார் கோயில் ஏற்றலன்னு என்ன சொல்லியிருப்பீங்க? பாருங்கள், இந்து கோயிலில் ஏற்றலான்னு ஒரு பிரச்சனை பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு பிரச்சனை பண்ணணுங்கிற முடிவு பண்ணிட்டீங்க. சரியா? தர்கா பக்கத்தில் தான் போய் ஏற்றணும் அப்படின்றவங்க பிள்ளையார் கோயிலில் ஏற்றக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்க? பிள்ளையார் கோயிலில் ஏற்றக்கூடாது, தர்காவில் போய் ஏற்றணுமா? ஒரு அப்படி ஏற்றி என்ன பண்ணியிருப்பாங்க? பார்த்தீங்களா, பிள்ளையார் கோயிலில் ஏற்ற மாட்டேங்கிறாங்க, தர்காவில் போய் ஏற்றுறாங்கன்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. முஸ்லீம்கள் வழிபடுற இடத்துக்கிட்ட போய் ஏற்றுறாங்கன்றாங்க. அவங்களுக்கு ஒரு கலவரத்தை கொண்டு வரணும், ஒரு பிரச்சனையை உருவாக்கணும். இதனால் 10 பைசா பிரயோஜனம் கிடையாது மதுரைக்காரங்களுக்கு. பாஜக தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இஸ்லாமியர்கள் யாரும் இந்த விஷயத்துக்கு வந்து எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கல. இவங்க தான் வந்து டிஎம்கே தான் என்ன பண்ணுறாங்கன்னா, உள்நோக்கத்துக்காக சிறுபான்மை வாக்குகளை வந்து கவரத்துக்காக இந்த விஷயத்தை பெருசாக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏங்க, இந்த பிரச்சனை ஒரு வருஷமாக ஓடுது. ராஜா என்ன பேசினாப்புல, இது அயோத்தியா மாற்ற முயற்சிக்கிறாங்கன்னு சொன்னாப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அயோத்தியா மாற்றுறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோன்னு அந்த ஆள் பேசினாரா இல்லையா? அது கலவரத்துக்கு தானே. அயோத்தி பிரச்சனை அப்படி பண்ணி தானே இந்தியா முழுக்க கலவரம் பண்ணி முஸ்லீம்களை படுகொலை பண்ணாங்க. அப்போ அந்த ஆள் வந்து கலவரம் பண்ணுறது தானே அந்த ஆள் பேசுகிறாரு. அதுக்கே தமிழ்நாடு அரசு அன்னைக்கே வந்து இந்த ஆளை பிடிச்சி குற்றச்சட்டத்தில் போட்டிருந்தா இவ்வளோ பிரச்சனை கிடையாது. அப்போ இவங்க எல்லாம் அதை வந்து பேசுவாங்க. இல்லாமல் ஒரு டிசம்பர் 6க்கு வந்து அவர் படம் ரிலீஸ் பண்ணுவாராமா, மலையை பற்றி கந்தன் மலைன்னு பேசுவாங்க. இல்லாமல் இப்போ இதெல்லாம் கலவரம் பண்ணுறதுக்கு அந்த வேலை பார்க்குறாங்க. முதல்ல ராஜா குடும்பத்துக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம்? இவங்களுக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம்? ராஜாவோட பூர்வீகம் என்ன? அவரோட உண்மையான பேர் என்ன? அவருக்கு முருகனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இப்போ என்னுடைய குடும்பம் வந்து இருக்கிற அத்தனை பேரும் முருக பக்தர்கள். அதனால தான் எனக்கெல்லாம் முருகன் வச்சுருக்காங்க. என்னுடைய சகோதரர்களுக்கும் அப்படி தான் வச்சுருக்கிறாங்க. குடும்பத்தில் எல்லாருக்கும் முருகன் பேர் தான் வைப்பாங்க. என்னுடைய அப்பா காலத்துலையும் வைப்பாங்க, தாத்தா காலத்துலையும் முருகன் பேர் தான் இருக்குது எல்லாத்துக்கும். வேணால் ஆவணத்தை கொடுக்குறேன், பார்க்க சொல்லுங்கள். அந்த மாதிரி ராஜா குடும்பத்தில் யார் பேராவது முருகன் பேர் வச்சுருக்காங்களா? இல்லை. இன்றைக்கி அதுக்கு ஆதரவாக பேசக்கூடிய பாண்டேவோ ராஜாவோ அல்லது ராகவனோ இவங்க குடும்பத்தில் யார் குடும்பத்தில் முருகன் பேர் வச்சுருக்காங்க? இல்லை. அதனால் இந்த வழிபாடு எங்களுக்கு நல்லாவே தெரியும். புதுசாக இங்கே வந்து இவங்களுக்கு அது சம்மந்தம் இல்லாமல் இதை வந்து பெரிய ஏதோ அவங்க தான் இந்துக்களோட உரிமையை காப்பாற்றுறாங்க இவங்க பண்ணுறதே இது கலவரமாக்கிறதுங்கிறதுக்காக தான் பேசினாங்க. அவர் கூட ஜட்ஜ்மெண்ட்டே அவர் வந்து குறிப்பாக தமிழ் ட்ரெடிஷனில் வந்து குன்றின் மீது வந்து விளக்கேற்ற தமிழ் ட்ரெடிஷன்லாம் குறிப்பிட்றாரு. அப்போ எல்லா குன்றிலும் போய் ஏற்ற வேண்டியது தானே? யார் வேணாம் சொன்னேன்? ஏன் மருதமலை குன்றில் ஏன் ஏற்றலை? மருதமலை குன்று இருக்குது இல்லைங்களா கோயம்புத்தூரில், அந்த குன்றில் ஏற்றிட்டு இருக்காங்களா? மருதமலைக்கு பின்னாடி பெரிய மலை இருக்குது. அதற்கு பின்னாடி அனுபவி சுப்பிரமணிய சாமி கோயில்னா முருகன் கோயில் ஒன்று இருக்குது. அதுவும் பழைய கோவில் தான் அது. சரிங்களா? அந்த கோயிலுக்கு ஏற்றுறாங்களா? சும்மா இஷ்டத்துக்கு கதையெல்லாம் விட்டுட்டு இருக்கக்கூடாது. குன்றுதோறும் வந்து விளக்கேற்றிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது எந்த குன்றில் ஏற்றின்னு இருக்கிறாங்க? இந்த மாதிரிலாம் எங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்களுக்குலாம் தெரியலையா என்ன இருக்குன்ட்டு. இது வந்து என்னன்னாங்க, இஸ்லாமியர்கள் இந்த விஷயத்தை சம்பந்தமாக அவங்க வந்து நம்மளும் பேசினா அது பிரச்சனை வேறையாக போயிடக்கூடாது. இஸ்லாமியர்கள் பேசணும்னு விரும்புகிறானுங்க இவனுக்கு. அதை வச்சு ஒரு மதக்கலவரம் உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் இஸ்லாமியர் என்ன பண்ணுறாங்க, நம்மளால மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அவங்க அமைதி காக்குறாங்க. இதை வந்து இவனுக்கு வந்து அந்த பெருந்தன்மையில அவங்களுக்கு கிடையாது. இவங்களுக்கு வந்து நோண்டி பிரச்சனை பண்ணி பெருசாக்கணுங்கிறது தான் இவங்களோட நோக்கம். அதனால தான் நம்ம எல்லாருமே எதிர்க்கக்கூடிய இடத்துக்கு வந்துடணும். இவங்களுக்கு விளக்கு ஏற்றணும் பக்திங்கிறதுனா நீ கீழே ஏற்றிட்டு போ, வராதா உனக்கு பக்தி வராதா? இல்லை முருகன் உனக்கு வந்து அருள் பாலிக்க மாட்டாரா கேட்குறோம் இல்லையா? அப்போ இது வந்து தேவையில்லாமல் இவர்கள் தான் அந்த பிரச்சனையை பெருசாக்குனாங்க. அங்கே போய் வந்து ஆடு கோழி பலியிடுறாங்கன்னு பிரச்சனை பெருசானாங்க. முருகன் ஆடு கோழி பலிக்கிட்ட என்ன தப்பு? குறிஞ்சி நில கடவுள் தானே. குறிஞ்சி திணையில் வந்து அவர் திருமணம் பண்ணின திருமணம் பண்ண வள்ளி வந்து குறத்தி தானே. சரியா? அப்போ குறவன் குறத்தியர் வந்து அசைவம் சாப்பிட மாட்டாங்களா என்ன? அசைவம் சாப்பிடக்கூடியவங்க தானே குறவன் குறத்திகளாக வேட்டையாடி உணவுண்ணக்கூடியவங்க தானே. அப்போ முருகனுக்கு அசைவ உணவு எப்படி இல்லாமல் போயிடும்? என்ன தப்பாகி போயிடும்? தமிழ்நாட்டில் பார்ப்பனர்களை தவிர அனைவருமே அசைவ உணவு சாப்பிட்றவங்க தான். அப்போ தமிழ்நாட்டில் 97% மக்கள் அசைவ உணவு சாப்பிட்றோம். அதை வந்து தீட்டானது, தப்பானது, புனிதமற்றதுன்னு பிரச்சாரம் பண்ணுறது எவ்வளோ திமிர் இருக்கும் இவங்களுக்கு? கேட்குறேன். அசைவ உணவு வந்து புனிதமற்றதுன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும்? ஏன்னா முனியாண்டி கோயிலில் நம்ம போய் பார்க்கலையா? இல்லை முனியாண்டி விலாஸ்ன்னு பேர் வச்சுருக்கிறோமே, முனியாண்டி விலாஸுங்கிறது முஸ்லீம் பேரா? இல்லை சொல்லுங்கள். வேலு பிரியாணின்னு வைக்கிறாங்க. வேலுங்கிறது என்னது? முருகன் பேர், தமிழ் பேர் தானே. அதில் யாராவது குறை இருக்குதா? இல்லை முஸ்லீம் பேர் இல்லை. அப்போ அசைவ உணவு தமிழனோடு பண்பாடோடு இணைந்த ஒன்று. இவங்களுக்கு அசைவ உணவு பிடிக்காதுங்கிறதுனால அசைவ உணவே வந்து தப்பானதுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. புரியுங்களா? அதனால் இதெல்லாமே வந்து அவங்களுடைய பண்பாடு, அவங்களுடைய பழக்க வழக்கத்தை நம்ம மேலே திணிக்கிறாங்க.
இவங்க வந்து மட்டும் ஏதாவது ஒரு 10 எம்எல்ஏ சீட்டு வாங்கிட்டாங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளார ஆடு கோழிலாம் பலியிடக்கூடாதுன்னு பஞ்சாயத்து பண்ணுவாங்க. இப்போ இதை விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஆடு கோழி பலியிடக்கூடாது. இப்போயே பல கோயிலில் பண்ணிட்டாங்க. இது எல்லா கோயிலையும் பரவி ஆடு கோழிலாம் பலியிடக்கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாது. இப்போவே வாரத்தில் 4 நாள் வந்து சஷ்டி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, லொட்டு இருக்குது, லொசுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அசைவ உணவு எடுக்கக்கூடாதுன்னு எல்லா பிரச்சாரம் பண்ணிட்டானுங்க. சரிங்களா? நீ ஞாயிற்றுக்கிழமை ஒன்று தான் விட்டு வச்சுருக்கிறானுங்க. அப்போ இது என்னென்னா, நம்மளோட உணவு முறை, நம்மளுடைய பழக்க வழக்க முறை. நீங்கள் பார்ப்பனர் உடல் உழைப்பு செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு அசைவ உணவு தேவை. நம்மளாம் உடல் உழைப்பு செய்கிற ஆளுங்க தான் நம்ம ஆளுங்க. அப்போ அசைவ உணவு இல்லாமல் எப்படி இருக்கும்? நம்ம விசேஷம் அசைவ உணவு இல்லாமல் எப்படி இருக்கும்? திருமணத்துக்கு அசைவ உணவோடு தாங்க நம்மளுடைய வாழ்க்கை முறை இருந்தது. இன்றைக்கி அதில் போய் சைவத்தை கொண்டு வர்றது, அல்லது அசைவ உணவை வேணாம் தவிர்க்கிறது, அசைவ உணவு போட்டால் அது தீட்டுன்னு பார்க்குறது, அசைவ உணவே தப்பானதுன்னு பார்க்குறது ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஐயருங்க சாப்பிட வேணாம்னா வேண்டாங்க, அது அவங்க பிடிக்குது, பிடிக்கல, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறாங்க. நம்மளுக்கு என்ன பிரச்சனை? நம்ம சொல்லாமல் பூண்டு வெங்காயம் போடாமல் சாப்பிட்றாங்களா, அது தீட்டு நம்ம சொன்னால் ஒத்துக்குவானுங்களா? இது என்ன சாப்பாடு, பூண்டு இல்லாமல் வெங்காயம் இல்லாமல் போடுறியா, இதெல்லாம் ஒரு சோறாயா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இது சாப்பிட்டா தீட்டுன்னு நம்ம சொன்னால் ஒத்துக்குவானுங்களா? ஒத்துக்க மாட்டான்ல. அப்போ அவனுக்கு கோவம் வருது இல்லை? அதே மாதிரி தான் எனக்கு. வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் என்ன குறிப்பிடாரு அப்படின்னா, திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற ஒரு மலை மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் 175க்கும் மேற்பட்ட தர்காவை வந்து பிஜேபி ஆர்எஸ் வந்து குறி வச்சிருக்காங்க. அதில் ஒன்று தான் திருப்பரங்குன்றத்தை வந்து கையில் எடுத்திருக்குன்னு சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு, இஸ்லாமியர் அல்லாத மக்களுக்கு நடுவில் ஒரு கலவரத்தை கொண்டு வரணும்னு விரும்புகிறான். கோயம்புத்தூரில் இப்படி தான் வந்து வேலையை செஞ்சானுங்க. கோயம்புத்தூர் பொருளாதாரமே நாசமாக போச்சு. கோயம்புத்தூரில் 20 ஆண்டுகளாக பொருளாதார நெருக்கடி தான் வந்து நின்றது. அப்போ அவர்களுக்கு தர்காவை குறி வைப்பதற்கான காரணம் என்னென்னா, தர்கா வழிபாடு தமிழ் மக்களோடு பண்பாட்டு ரீதியாக பிணைக்கப்பட்டது. தமிழர் பண்பாட்டோட நெருக்கமாக இருக்குது. அப்போ தமிழ் பண்பாட்டின் மேலே தாக்குதல் நடத்தணும். இப்போ நீங்கள் எந்த சமய நம்பிக்கை முறை வந்தாலுமே தமிழ் படுத்துதல், தமிழ் பண்பாடோடு இணைத்தல் அப்படிங்கிறது இயல்பாக வர்றது. சரி, இப்போ இஸ்லாமியர்கள் அப்படின்னா அவங்க வேட்டி கட்டிட்டு தானே, நம்ம தமிழ் முறைப்படி தானே அவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா தமிழர்கள் தானே அவங்க. அப்போ அந்த தமிழ் பண்பாட்டு முறை வந்து வணங்குகின்ற முறைகளில் வருது. தர்கா வழிபாட்டில் பெருமளவில் இருக்கிறது வந்து இஸ்லாமியர் அல்லாத மக்கள், பெரும்பான்மையான மக்கள். ஸோ அது வந்து இவங்களுக்கு கண்ணை உறுத்துது. இப்போ நீங்கள் வந்து நாகூர் தர்கா வந்து மராத்திய சரபோஜி மன்னர் வந்து அது மினார் கட்டி கொடுத்தார். மதுரையில் வைகை ஆத்தங்கரையில் இருக்கக்கூடிய ஒரு தர்காவுக்கு வந்து பாண்டிய அரசன் வந்து கொடை கொடுத்துருக்குறான், 15,000 பொன் கொடுத்துருக்குறான். திருப்பத்தூர் தர்காவுக்கு மருதுபாண்டியர்கள் வந்து கொடை கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த தர்காக்கள் அப்படிங்கிறது வந்து தமிழ் அரசர்களாலும் தமிழ் மக்களாலும் போற்றப்பட்டு பாதுகாக்கப்படுகிற ஒரு பண்பாட்டு முறை. இந்த பண்பாட்டு முறைகளை வந்து அவனுக்கு வேண்டான்னு பார்க்குறான். இதுதான் தமிழர்களில் வந்து மதம் பாகுபாடு இல்லாமல் நினைக்கிற இடம். தர்காங்கிறது நம்ம பண்பாடு ரீதியாக தமிழர்கள் மதம் கடந்து ஒன்றிணைகிற இடம். அதை உடைச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏர்வாடி தர்காவுக்கு எடுத்துட்டிங்கன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய யாதவ சாதியை சேர்ந்தவர்கள், அல்லது இதர சாதியை நாடார் சாதியை சேர்ந்தவர்கள், இவர்கள் எல்லாமே அங்கே சந்தனக்கூடு கொடை கொண்டு போகிறதெல்லாம் வழக்க முறைகளாக இருக்குது. இன்றைக்கும் அது இருக்குது. சரிங்களா? இப்போ மறவர் சமூகத்தோடு இருக்கிறவங்க கொண்டு போகக்கூடிய தர்காக்கள் இருக்குது. இப்படி நிறைய தர்காக்களில் அந்த சுற்றி இருக்கக்கூடிய பெரும்பான்மை சாதிகள் அல்லது இதர சாதிகளை சேர்ந்தவர்கள், அவர்கள் வந்து அந்த தர்காவோடு பிணைக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஆய்வாளர் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, நீங்கள் வந்து சிக்கந்தர் மலைக்கு பாதுகாப்புக்காக கல்லர் சமூகத்தில் ஒரு பிரிவு இருக்கிறாங்க, சிக்கந்தர் கூட்டம்னே சொல்கிறாங்க அவங்க. சரிங்களா? சிக்கந்தர் மலை கூட்டம்னே சொல்கிறாங்கன்னு சொல்லி மருதுபாண்டியன் எழுதியிருக்கிறார். அவர் வந்து இதை பற்றி அவர் வந்து அந்த சமூகத்துக்கு ஆய்வு பண்ணக்கூடியவர், அவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர், அவர் எழுதியிருக்கிறார். அப்போ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தமிழ் இனத்தினுடைய வேர்கள். தமிழ் இனத்தினுடைய வேர்களை வெட்டணுங்கிறது தான் இவங்களோட வேலை. சரிங்களா? இப்போ தர்கா வழிபாட்டின் மீது தாக்குதல் நடத்துறது, தர்காவை ஒரு பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்குவது என்பது, ஏன் தமிழ்நாட்டில் இந்து முஸ்லீம் கலவரம் வரமாட்டேங்குதுன்னா, தர்காவில் எல்லாரும் ஒன்றா நிற்கிறான், கொடுக்கறல் வாங்கல் எல்லாமே நடக்குது. ஏழை எளிய மக்கள் அங்கே போகிறான், வேண்டுதல் வைக்கிறான். இதை வந்து உடைச்சிட்டோம்னா, சரிங்களா, இவன் நினைக்கிற இந்த மத சண்டையை கொண்டு வரலான்னு நினைக்கிறான். அதனால் தர்காவை நோக்கியான தாக்குதல் நடத்தப்படுகிறது. தமிழ் பண்பாட்டை நேசிக்கக்கூடிய நாங்கள் ஒரு காலத்திலுமே வந்து இந்த இந்துத்துவ கும்பலை அனுமதிக்கப் போவதில்லை. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு வந்து சரியாக செயல்பட்டுருக்கா, இல்லை கூடுதலாக என்ன மாரி வந்து முன்னேற்பாடுகள் என்ன செயல்பாடு செய்ய வேண்டியிருக்கு சார்? இப்போ இந்த நீதியரசர் சாமிநாதன் கொடுத்த தீர்ப்புகளுக்கு எதிராக மக்களை பாதுகாக்கின்ற வகையில் எடுத்த நடவடிக்கைகள் வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது. அது வந்து நம்ம உண்மையாலுமே நாங்கள் அதை வரவேற்றிருந்தோம். ஏன்னா இந்த விஷயத்தில் கட்சி பாகுபாடுன்னு எல்லாம் ஒன்று அன்றைக்கி நாங்கள் வேண்டுகோள் வச்சுருந்தோம். சிஎஸ்எஃப் அழைச்சிக்கிட்டு மேலே போகிறத வந்துலாம் அனுமதிக்கக்கூடாது. அதை வந்து தமிழ்நாடு அரசு தடுத்து நிறுத்தியது என்பது வரவேற்புக்குரியது. ஏன்னா அது மாநில உரிமையையும் வந்து மீறுற ஒரு விஷயம். அது மாநில உரிமையை மீறி இவர் வந்து துணை ராணுவப்படை அனுப்பி எல்லாத்தையும் பண்ணுவார்னா,
அப்போ நிர்வாகம் எதுக்கு இருக்குது, ஆட்சியாளர்கள் எதுக்கு இருக்கிறாங்க, அல்லது நீதிமன்றமே நடத்த போதா? நாளைக்கு நீதிமன்றமே வரி வசூல் பண்ணுமா? தீபம் ஏற்றுறவங்க அதுக்கு வந்து துணை ராணுவ படை அனுப்புகிறவங்க நாளைக்கு அவங்களே ஆட்சியை நடத்திடுவாங்களா? எல்லாம் வித்தியாசங்கள் இருக்குது, வேறுபாடு. இந்த விஷயத்தில் இந்த இடத்துல நடவடிக்கைகள் சரி. ஆனால் ஆரம்ப புள்ளியில் அங்கே இருந்த காவல்துறை கண்காணிப்பாளர் அவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் இந்த பிரச்சனையை தூண்டி விடுற வேலையும் அவர் செஞ்சார். அதை தடுத்திருக்கணும் அன்னைக்கு. ஓராண்டுக்கு முன்பே அந்த பிரச்சனை வந்து நாங்கள் போய் அதை போய் வழக்கு அதுக்கான புகாரெல்லாம் அளித்தோம். நம்ம அப்போவே அதை தடுத்திருந்தோம்னா இந்த இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காதுங்கிறது தான் எங்களுடைய பார்வை இதில். அப்போ அதனால் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் நமக்குள்ள என்ன வேறுபாடாக இருக்கலாம். இப்போ நீங்கள் இது கட்சி பிரச்சனையாக பார்த்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு வந்து இந்த மக்களுக்குள்ளே சண்டை வந்துருச்சுன்னா யார் தீப்பா? மக்கள் தான் முக்கியம். கட்சி இப்போ வந்தது, மக்கள் காலங்காலமாக இருக்கிறான், அந்த வழிபாட்டு முறை காலங்காலமாக இருக்குது, அந்த மக்கள் காலங்காலமாக இணைஞ்சு நிற்கிறாங்க. அது பிளவுபடாமல் இருப்பதற்கு நம்ம கட்சி கடந்த ஒரு விஷயத்தில் பாதுகாக்கணும். தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய தேவை எல்லாத்துக்கும் இருக்கிறதா நினைக்கிறேன் நம்ம. அதனால் இதில் இந்த இடத்துல வந்து விமர்சனங்கள் அப்பாற்பட்டு எல்லாம் ஒன்றா நிற்கணுங்கிறது தான் கோரிக்கை. தொடர்ச்சியாக வந்து இந்துக்களுக்கு எதிராக தான் வந்து டிஎம்கே அரசு வந்து செயல்படுது, அது தொடர்ச்சியாக தான் இதை வந்து பார்க்கணும்னு சொல்லி பாஜக சொல்லுது. பாஜக என்னைக்கு உண்மையை பேசியிருக்குது? தமிழர்கள் வந்து தமிழர்களுடைய நம்பிக்கைக்கு விரோதமாக அவங்க செயல்படலை, அவ்வளோதான் பார்க்க முடியும். பிஜேபி நம்பிக்கைக்காகலாம் வேலை செய்கிறதுக்கு வேறு வேலை இல்லையா என்ன? அதுக்கு அவனுக்கு வேணால் குஜராத்தில் போய் அரசியல் பண்ண சொல்லுங்கள், உத்தரப்பிரதேசில் போய் அரசியல் பண்ண சொல்லுங்கள். அண்ணாமலை நயினார் நாகேந்திரன் உத்தரப்பிரதேசம் குஜராத்லேயும் அரசியல் பண்ண முடிஞ்சால் பண்ணட்டும். நன்றி.